இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுமா வீரா. ஒரு எமர்ஜென்சிண்ணே, அர்ஜென்ட்டா ஒரு 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு என்னமா பண்றது? அண்ணே எமர்ஜென்சிண்ணே, அதான் கேக்குறேன். ஏதாவது புரட்டி தர முடியுமா? இப்பதாம்மா கையில இருந்த பணத்தெல்லாம் பசங்களுக்கு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டிட்டு வந்தேன். அது போக இஎம்ஐ அது இதுன்னு கையில இருந்த பணம்லாம் காலி ஆயிடுச்சம்மா. சரி, நான் வேற எங்கேயா ட்ரை பண்றேன். சரியா? சரிங்கண்ணே. ஹலோ, மாமனாரை காப்பாத்துறதுக்கு சரக்கு டெலிவரி பண்ணி கொடுக்க போறியா? இதுல எப்படியாவது இவளை சிக்க வைக்கணுமே. சொல்லுங்க மேடம். ஒரு வேலை செய்யணுமே. என்ன வேலை மேடம்? சரிங்க மேடம், செஞ்சிடலாம். சரி. என்னாச்சு சார்? சார் எங்கம்மா போற? சரக்கு எடுத்துட்டு ஒரு இடத்துல டெலிவரி கொடுக்க போறேன் சார். ஸ்ட்ரைக் நடக்கிறது தெரியாதா? இல்ல சார், ஒரு எமர்ஜென்சி, அதனாலதான். எமர்ஜென்சினா வண்டில இருந்து இறங்கு. சார் என்னாச்சு சார்? இறங்குன்னு சொல்றல்ல. சரிங்க சார். என்ன சார்? என்ன எமர்ஜென்சி இப்ப நாங்க பாத்துறோம். யோ, ஆட்டோ செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் சார், உள்ள ஃபுல்லா ஜவுளி தான் சார் இருக்கு. நீங்க என்ன பாக்குறீங்க? அத நாங்க பாத்துட்டு சொல்றோமா சார்? அது நல்லா செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் என்ன சார் இதெல்லாம்? உள்ள ஜவுளி தான் சார் இருக்கு. சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல சார். நல்ல தரவா செக் பண்ணியா? செக் பண்ணிட்டேன் சார். சரி, நீங்க போலாமா? சார் என்ன சார் நீங்க எதுக்கு சார் இப்ப வண்டியை செக் பண்ணீங்க? உங்க ஆட்டோல போதைப் பொருள் கடத்துறதா தகவல் வந்துச்சு. போதைப் பொருளா? யாரோ தப்பான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்பலாம். கிளம்புமா. சரிங்க சார். போங்கம்மா. போமா. இப்படி தப்பிச்சான் தானே யோசிக்கிற? இத வச்சுதானே என் தங்கச்சிய மாட்டி விடணும்னு நினைச்ச?
ஏண்டி எவ்வளவு அடி வாங்கினாலும் நீலாம் திருந்த மாட்டியாடி? எப்படி உன்னால இவ்வளவு மட்டமா யோசிக்க முடியுது? உன்னெல்லாம் உன் எதிர்க்க சண்டை போடுறதுக்கே அசிங்கமா இருக்கு. போ. என்ன ஆட்டோ வருது. பைக்லயும் ஆட்டோ ஓட்டிட்டு வருது பாத்தியா? அம்மா நிப்பாட்டுமா, நிப்பாட்டுமா, இறங்குமா. அண்ணா என்னாச்சுண்ணே? ஏமா மொத்த சிட்டி ஸ்ட்ரைக்ல இருக்கு. ரோட்ல ஒரு பைக் சைக்கிள் கூட ஓடல. நீ மட்டும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்க. உனக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா? அண்ணா இல்லண்ணா, ஒரு அர்ஜென்ட்னா, ரொம்ப எமர்ஜென்சி, அதனால தான் வண்டி ஓட்டுறேன். அர்ஜென்ட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போற? இல்லண்ணா, என் மாமனாருக்கு உடம்பு முடியல, பணம் கொஞ்சம் தேவைப்படுது. இந்த சரக்கெல்லாம் டெலிவரி கொடுத்தா தான் பணம் கிடைக்கும். அதனால தானா, ப்ளீஸ்ண்ணா வழிய விடுங்க. இல்லம்மா, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இன்னைக்கு மொத்த ஆட்டோக்காரங்களும் தொழிலை தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கோம். நீ மட்டும் சம்பாதிக்கணும்னா என்னம்மா அர்த்தம்? இல்லண்ணா, இது எமர்ஜென்சி, அதனால தான் நான் வண்டி எடுத்தேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. அம்மா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையம்மா. வண்டியை ஓரமா நிறுத்துமா. ஆனா நான் பொய் எல்லாம் சொல்லலண்ணா. நீங்க வேணா பாருங்களேன், சரக்கெல்லாம் உள்ளதானே இருக்கு. சரக்கு இருக்கிறது தெரியுதுமா. இன்னைக்கு ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு மொத்த ஆட்டோக்காரங்களும் முடிவு பண்ணி ஸ்ட்ரைக்ல இருக்கோம். நீ மட்டும் சவாரி போறங்கிற? அண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா, என் மாமனார் ரொம்ப சீரியஸா இருக்காரு. ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்ண்ணா, அதனால தான் நான் இப்ப வண்டியை எடுத்தேன். டேய் பிரகாஷ், பாவமா இருக்குடா, விட்டுலாம்டா. ஏய், இதே மாதிரி இன்னும் 10 பேர் வருவான். அம்மாவுக்கு உடம்பு முடியல, அண்ணனுக்கு காய்ச்சல், தங்கச்சிக்கு வயிற்று வலி, பொண்டாட்டிக்கு வாந்தின்னு ஒவ்வொரு ஆளையும் விட்டுலாமா? என் வீட்டுல என்னடா 1000 பிரச்சனை இருக்கு. நேத்துல இருந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு என் பொண்டாட்டி என்ன பாடா படுத்துறா. இருந்தாலும் ஸ்ட்ரைக்குன்னு நிக்கிறேன்ல. எல்லாருக்கும் ரூல் ஒண்ணுதான். மா ஆட்டோ ஓரம் கட்டு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோங்கண்ணா. சொல்றேன்லம்மா, ஓரம் கட்டுமா. சரிங்கண்ணா. ஆ. ஏய், வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாடுறா. வாடா. இதே மாதிரி ஒவ்வொருத்தர விட்டுறக்கூடாதுன்னு. அதானே. நமக்கு தான் காசு பிரச்சனை இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? டேய், வண்டி ஏதாவது வருதாண்ணா? இல்ல இல்ல ஏய் சசி, எதுவும் வரலடா.